1989. 8/2/1989. இரவு 7:39. 7:39 PM. ஜெயங்கொண்டம். பிறந்த இடம்மா? ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. சிம்ம லக்னம் கும்பராசி. சிம்ம லக்னம் கும்பராசி. என்ன நட்சத்திரம்மா? பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க மேடம். ஏம்மா இந்த அமைப்பில் வந்து ராசிநாதன் லக்னம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் லக்னாதிபதியோட குரு தொடர்பு கொண்டால் நல்ல ஜாதகம். இவருக்கு கணவருக்கு சுக்கிரன் 6இல் மறைந்திருந்தாலும் சூரியன் 6இல் மறைந்திருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் நல்லாவே இருக்கிறாரு. கும்பராசிக்காரங்க எல்லாம் ஒரு 3 வருஷமாக நல்லா இல்லை. இந்த ஜென்மச்சனி போட்டு ஆட்டி வச்சிருச்சு. நீங்களும் இவரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆமாம் குருஜி, மேரேஜ் ஆனதுலேருந்து பிரச்சனையாகவே இருக்கு. ஆமாம், இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவை கொடுத்தது இந்த ஜென்மச்சனி. இப்போ உங்களுக்கு இவருக்கு புதன் தசை ராகுபக்தி முடியணும். புதன் தசை ராகுபக்தி இப்போ தான் முடியும். புதன் தசையில் ராகுபக்தியில் சந்திரன் இவரும் நல்லா இல்லை, உங்கள் மாமியாரும் நல்லா இல்லை. குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாகவே தாங்க இருக்கு. ஆமாம், இந்த வருஷம் இப்படித்தாம்மா இருக்கும். நீங்கள் என்ன ராசிமா? சிம்ம லக்னம் கும்பராசி தாங்கய்யா. சிம்ம லக்னம். நீங்களும் கும்பராசியா? ஆமாங்கய்யா, வீட்டு நட்சத்திரம். நீங்களும் கும்பராசி. அவ்வளோதான். 2 ஜென்மச்சனி. இந்த கோயிலுக்கு போனால் அங்கே இங்கேன்னு என்னமோ கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்கும். 2 இதைத்தாம்மா நான் சொல்கிறேன். ஒரே ராசியாக இருந்தால் திகட்ட சந்தோஷம், தாங்க முடியாத துன்பம். இது 2 மாறி மாறி வரும். அட்டமத்து சனி ஜென்மச்சனி காலங்களில். எங்களுக்கு எதிர்காலம் எப்படிங்க இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லைம்மா. லக்னாதிபதியை குருவாக இருக்கிறதுனால எதுலையும் அப்படியே சமாளித்து கொள்ளக்கூடியவர் தான். சிம்ம லக்னக்காரர்களுக்கு ராகு சனி இந்த இருள் கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் கடுமையான பலன்களை செஞ்சே தீரும். புதன் தசையில் குருபக்தி இப்போ 2027 ஆரம்பிக்குது. 2027னா தீபாவளிக்கு வர தீபாவளியிலிருந்தே அதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். புதனை குருபாக இருக்கிறதுனால உங்கள் கணவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க மாட்டார். எதுலேருந்து சமாளித்து வெளியே வந்துடுவார். என்ன ஒன்று கடுமையான குழப்பவாதியாக இருப்பார். முடிவெடுக்கவே முடியாது. ஆமாங்க ஐயா, குடும்பத்தில் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. சாஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தோல் தேவைப்படும். எதுலேயும் முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகளில் தான் இருப்பார். டக்குன்னு முடிவை மாற்றிக்குவார், தவறான முடிவெடுப்பார். இதெல்லாம் சந்திரன் ராகு சேர்க்கையினால் வரக்கூடிய அமைப்புகள். ஜென்மச்சனியில் இது கொஞ்சம் தூக்கலாக தெரியும். கவலைப்படாதீங்கம்மா. 2027 பிறக்கும் போதே உங்களுக்கு நல்லா பிறக்கும். அந்த தீபாவளியிலிருந்து அப்படியே மாற்றங்கள் வரும். புதன் தசை ராகுபக்தி தான் மனைவிக்கு கஷ்டத்தை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? மனைவியை கெடுப்பார், மனதை கெடுப்பார், தாயை கெடுப்பார். இவ்வளோ விஷயங்களும் உங்கள் வீட்டுக்காரனால உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குமா. நான் அடிக்கடி சொல்லுவோமா, இந்திய பெண்களுக்கு 2 தான். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். உலகத்திற்கு இந்திய பெண்கள் கிடைத்த அத்தனை இந்திய பெண்களும் பொக்கிஷமானவர்கள். இவ்வளோ பெரிய நம்முடைய கலாச்சாரத்தை கட்டி காக்கிற சகோதரிகள் நீங்கள் மட்டும்தான். ஆம்பளைங்கள்லாம் கிடையாது, நாங்கள்லாம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஜன்மச்சனி காலங்களில் புருஷன் பிள்ளையால் கடுமையான மன அழுத்தம் இருக்கும். மாமியார் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கிற மாதிரிலாம் காட்டுதுமா. கவலைப்படாதீங்க. தீபாவளிக்கு பிறகு அப்படியே மாற்றம் வரும். சரியா? நிறைய சம்பாதிப்பாங்களான்னு கேட்குறாங்க ஐயா. சம்பாதிப்பாங்கம்மா, நல்லாவே இருப்பாங்கம்மா. அதுல எல்லாம் மாற்றம் இல்லைம்மா. 2027 புதன் திசையில் குருபக்தி ஆரம்பிக்குது. குரு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார், தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகிறது. கடன் வாங்கி பிழைத்த சூழல்கள்லாம் விலகப் போகுது. அப்படியே புதன் தசை குருபக்தி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சனி பக்தி கொஞ்சம் ஒரு நடுத்தரமான அமைப்பு கொடுக்கும். கேது தசை மிக பிரமாதமான யோக அமைப்புகளை சூரியனை போலவே செய்யும். அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் 40 வயதிற்கு பிறகு எதையுமே நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இவருக்கு அப்படியே படிப்படியாக வருமா. கவலைப்படாதீங்கம்மா. நல்ல ஜாதகமாக. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா.